பிஜேபியை இங்க தோக்கடிக்கணும், இன்னும் கேட்டா முடிஞ்சா டெபாசிட்டே இல்லாம பண்ணணும், ஒரு ஒரு தொகுதி கூட ஜெயிக்கூடாதுன்றதுதான் என்னுடைய பேச்சினுடைய சாராம்சமா இருக்கு. அப்போ அவர் சொல்றதுக்கு ஆதாரமே இல்லை. அதுக்காக சொல்றேன். இன்னைக்கு அவங்க ஏதோ ஜீரோ பிஜேபின்னு ஒரு அணியை ஃபார்ம் பண்ணி உட்கார்ந்துருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு அடிப்படையில் இவங்க எல்லாம் யார்? இந்த பரந்தாமன் அவர்களோ இந்த பர்கலா பிரபாகர் அவர்களோ அடிப்படை இல்லாத இவங்களாம் வேலை இல்லாதவங்க. அதிலும் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைக்கூலிகளாக மாறி இருக்கின்றார்கள். அவங்க போடக்கூடிய ரெண்டு எலும்பு துண்டை தூக்கி போடுறாங்கிறக்காக அதை கவிக்கிட்டு வந்து பத்திரிகையாளர் மன்றத்தில் பிரஸ் மீட் வச்சு உங்க டைமையும் பொதுமக்களுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுகவே வரல. சார், அண்ணாமலை அவர்கள் உங்களுடைய ஜீரோ பிஜேபி கேம்பெயினை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். யார் இந்த ஹரி பரந்தாமன், யார் இந்த பரக்கலா பிரபாகர், டிஎம்கேக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில நபர்களாக மாறிவிட்டார்கள், எப்பெல்லாம் எங்கெல்லாம் தேர்தல் வருதோ அங்கெல்லாம் பொட்டி எடுத்துட்டு போய் உட்கார்ந்துடுறாங்க. உங்களுடைய கருத்து, உங்களுடைய பதில்? சார், முதல்ல பரகல பிரபாகர், நீங்க யார் பரகல பிரபாகர்னு கேட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா பரகல பிரபாகர் யாருன்னு? சீதாராமனுடைய கணவர் சார். நேற்று வரைக்கும் பிஜேபி ஆதரவாளர் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. சமீபத்தில் அவரோட நான் பல கூட்டங்கள்ல பேசுறேன். அது அவருடைய இண்டிபெண்டா கருத்து சொல்றாரு. எலெக்ஷன் கமிஷன் இன்று சப்போர்ட்டடா இருக்குன்னு அவர் சொல்றாருங்க. இன்னைக்கு இந்த அரசினுடைய கைப்பாவையாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உச்ச நீதிமன்ற தீர்ப்பை காலி பண்ணிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் ஒரு ஒரு நடுநிலையான தேர்தல் ஆணையரை நியமிக்கணும்ன்றதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 பேர் கொண்ட கொலேஜியம், பிரைம் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர், சீஃப் ஜஸ்டிஸை கொண்ட கொலேஜியம் பண்ணணும்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. 5 நீதிபதிகள் தீர்ப்பு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல இதை பத்தி எதுவுமே இல்லை, பார்லிமெண்ட் சட்டம் போடலாம் இருக்கு, இது வரைக்கும் போடல, பார்லிமெண்ட் சட்டம் போடுற வரையில இந்த ஏற்பாடு இருக்குன்னாங்க. ஒரே வாரத்துல சட்டம் போட்டு இந்த தீர்ப்பை ரத்து பண்ணிட்டாங்க. இப்ப யாருன்னா 3 பேர். எந்த 3 பேரு? பிரைம் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர், பிரைம் மினிஸ்டர் நியமிக்கக்கூடிய மத்திய அமைச்சர். அப்ப எப்படி இருப்பாரு? அப்போ பரகல பிரபாகர் சொல்றதை பத்தி சொல்லிட்டேன் என்னன்றத. அடுத்து அவரு என்ன பத்தி சொல்றாரு. நாங்க இப்ப திமுகவுக்கு நான் இவ்வளவு நேரம் பேசணுங்க, திமுகவை பத்தியே நான் பேசல. நீங்க கேட்டா திமுக ஓட்டு போன்னு கூட சொல்லல, பிஜேபிக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லணும். முதல்ல பிஜேபியை இங்க தோக்கடிக்கணும், இன்னும் கேட்டா முடிஞ்சா டெபாசிட்டே இல்லாம பண்ணணும், ஒரு தொகுதி கூட ஜெயிக்கூடாதுன்றதுதான் என்னுடைய பேச்சினுடைய சாராம்சமா இருக்கு. அப்போ அவர் சொல்றதுக்கு ஆதாரமே இல்லை. அதுக்காக சொல்றேன். இன்னொன்னு அவர் சொல்றதுல என்ன சொல்றாருன்னா, இவர் வேங்கை வயல போய் பார்த்தாரா. நான் ரிட்டையர்ட் ஜட்ஜிங்க, நான் இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவம் நடக்கிற இடத்துக்குலாம் நான் போறதுன்ற சாத்தியம் இல்லை. ஆனால் வேங்கை வயலில் பட்டியல் இனத்தவருக்கு அநீதி நடந்ததாக நான் 100 வீடியோல பேசியிருக்கேன். தொடர்ந்து அவங்களுக்காக குரல் கொடுத்திருக்கேன். வேங்கை வயல் மட்டும் இல்ல, நாங்கள் நேரம் இன்னும் எங்கெங்க பட்டியல் சாதி ஆணவ படுகொலை அங்க அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய கோகுல்ராஜ் அவர் சொல்லுவாரா? கோகுல்ராஜ் விஷயத்துல சொல்லுங்க அவரை. அவங்க சாதின்னு சொல்லுவாரா எனக்கு தெரியாது. யுவராஜ் வெளில விடக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஜாதி நம்ம என்னைக்குமே பட்டியலின மக்களுக்கு தெரியும். ஹரிபரந்தாமன் பட்டியலின மக்கள் சம்பந்தமாக அவருடைய கருத்து என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வேங்கை வயல்ல நான் என்னுடைய கருத்தை நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். பட்டியலின மக்களுக்கு அங்கே நீதி கிடைக்கவில்லை அப்படின்றது. அது மட்டும் இல்லைங்க, இந்த சாதிய சமூகத்தில் இன்று மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பட்டியலின மக்களுக்கு நீதி கிடைக்கல. அதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஹைகோர்ட்ல கிடையாது, சுப்ரீம் கோர்ட்ல கிடையாது. அத அம்பேத்கர் ஒரு சில ஏற்பாடுகளை பண்ணலன்னு வச்சுங்க. இப்ப பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் கொடுத்திருக்காரு. அதனால அவங்க தமிழ்நாட்டுல 18%, ஆல் ஓவர் இந்தியாவில் 15% எம்பிக்கள் வராங்க. இந்நாட்டுக்கு முஸ்லீம் மாதிரி ஆளே வர மாட்டாங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்ல இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. அது கூட பெரிய அளவுல இல்லை. உயர் பதவிகள்ல கிடையாது. இன்னும் கூட உயர் பதவிகள்ல கிடையாது கொள்கை முடிவு எடுக்கிறது. அது எல்லாருக்கும் தெரியும். அதனால அவருக்கு நீங்க கேட்கறதோட சொல்றேன். எனக்கு கேட்ட அண்ணாமலைக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியது எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அரசியல் இல்லை. நான் இவ்வளவு நேரம் சொல்றது கூட அவருக்காண்டி சொன்னார். நான் எனக்கு அதை பார்த்ததில் திமுகன்னு சொல்ல, அவர் வேங்க வயலை பத்தி சொல்லியிருக்காரு. நான் என்னுடைய ஜீரோ பிஜேபியில திமுகவே வரல. பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல டிஃபீட் பண்ணுங்கன்னு தான் எங்கேயுமே நாங்க திமுக கூட ஓட்டு போடுறதுன்னு சொல்ல.
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபியை டிஃபீட் பண்ணுன்னா திமுக போட்டு போடுங்கன்னு அவங்க அதை பொருள்படுத்திக்கிறாங்க. அவங்க பொருள்படுத்துறதுல ஆட்சேபம் இல்லை. கிட்டத்தட்ட அதுல ஒரு பாதி உண்மை இருக்கு. ஏன்னா பிஜேபி இன்னைக்கு அதிமுக அணியில இருக்கு இன்னைக்கு. அத பிஜேபியை பொறுத்த வரையில இங்க 2001 திமுகவை அவங்களை இங்க எம்எல்ஏ வரதுக்கு உதவி செஞ்சாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், நான் இதுக்கு இன்னொரு இன்டர்வியூல நீங்க உங்ககிட்டவே சொன்னேன், தொடர்ந்து பிஜேபியை எந்த விதமான சமரசமும் இன்றி எதிர்ப்பவர்கள் பெரியாரியவாதிகள், கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன், விசிகே, விடுதலை சிறுத்தைகள் தான் சொல்றேன். ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் தான் தொடர்ந்து மனுஸ்மிருதியை பொறுத்தரும், நீங்க யாரும் கூட பொறுத்தரும் தமிழ்நாடு. எனவே அவருக்கு இதை கூடுதலான பதிலை சொல்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.